ஹலோ டூட்ஸ், ரொம்ப நாளாக நான் வந்து யூடியூப் வீடியோ போடணும்னு நினச்சிருந்தேன், போடவே முடியல. இன்னிலேருந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம், யூடியூப்பில் வந்து ரெகுலராக வீடியோ போடலான்னு இருக்கேன். இப்போ என்ன வீடியோனாக்க, லாஸ்ட் வீடியோ எம்சிபி தான் பற்றி பேசியிருப்போம். NI10ல் வந்து இப்போ அஃபிஷியலாகவே எம்சிபி வந்துடுச்சு. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப் NI10ல் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ இன்ஃபர்மேஷன் டெக் வீடியோஸ்க்குலாம் தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, ஓகே, டெமோக்குள்ள போலாம். அதுல பாத்தீங்கன்னா அவங்க டாக்குமெண்ட் NI10 டாக்குமெண்ட்டே நான் ரீட் பண்ணி பார்த்தேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, NI10 வந்து கமிட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வெர்ஷன்ல தான் இருக்கு. அதாவது இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட். நீங்க NI10 போட்டாலே வந்து இந்த லேட்டஸ்ட் தான் வரும். ஆனா நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தாதான் 1.88 வரும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இது எப்படி இன்ஸ்டால் பண்றது, எம்சிபினா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்கலாம். எம்சிபியோட டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீடியோ அதை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா எம்சிபியை பத்தி ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து NI10 உடைய 1.88 வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது, லோக்கலாவும் சரி டாக்கர்லயும் சரி. நான் இப்போதைக்கு டாக்கர் சொல்லித்தரேன். நீங்க லோக்கலுக்கு அதே கமாண்ட் தான் NI10 நெக்ஸ்ட்னு கொடுத்தாலே அதுவே வந்துடும். ஸோ இங்கே வந்தீங்கன்னாக்க NI10 நெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அதுதான் கொடுக்கணும். அது எங்கே போய் கொடுக்கணும்னு கேட்டிங்கனாக்க, இங்கே டிப்ளாய்மெண்ட் கொடுங்க. இங்கே வந்து செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் வந்தீங்கன்னா NI10 IO அதாவது வந்து டாக்கரில் அந்த இமேஜை வந்து பில்ட் பண்ணும். அப்போ வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்தாக்க லேட்டஸ்ட்டாக இருக்கிறது கிட்டப்லேருந்து NI10 நெக்ஸ்ட் கமிட்டை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கும். அதை டிப்ளாய் பண்ணி அதை யூஸ் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு எப்படின்னா 2 மெத்தடில் வெரிஃபை பண்ணலாம். இந்த ஹெல்ப்ல அபோட்டுன்னு இருக்கும், அங்கே கொடுத்தீங்கன்னா 1.88ன்னு இருக்கும். ஸோ அது இல்லைனாக்க நீங்கள் அகைன் நெக்ஸ்ட் வந்து ஒழுங்காக இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். அதை வந்து டீபக் பண்ணிடுவாங்க. எம்சிபி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு மெத்தட் என்னன்னா, எம்சிபின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே சர்வர் ட்ரிகர்னு இருக்கும், எம்சிபி கிளைண்ட் டூல்னு இருக்கும். இந்த சர்வர் கிளைண்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்டாக ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்க. இப்போ எம்சிபி சர்வரில் நான் பண்ணதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நான் புதுசாகவே பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து நான் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறேன்னா அதுவும் நீங்களும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் இதை ஃபுல்லாகவே வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து எம்சிபி சர்வரை வந்து இன்டகிரேட் பண்ணுறேன். எம்சிபி சர்வரை ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ அங்கே ட்ரிகர் பண்ணுறப்போ இது வந்து வெப்புக்கில் தான் நடக்குது. நம்மளுடைய எம்சிபி கிளைண்ட் எங்கேருந்து பேச போகிறோமோ அங்கே வந்து இந்த வெப்புக் இருந்ததுனாக்க ஈவெண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகும். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா, எம்சிபி டெமோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வருதில்ல, இதுதான். ஸோ மோஸ்ட்லி வந்து ப்ரொடக்ஷன் URL யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது. நான் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து அது அவ்வளோ ஒர்க் ஆகலை. ஸோ வந்து இதுதான் வந்து சர்வர் ட்ரிகர். இது முடிஞ்ச உடனே நீங்கள் எத்தனை டூல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு சிம்பிளாக வந்து பேசிக்லேருந்து போகலாம். கால்குலேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஜிமெயில் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏஏ வந்து டிசைட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். இதில் இது எப்பயுமே மறந்துடாதீங்க, இது NI10 வந்து அப்பன் பண்ணாமல் அனுப்புறது. ஒன்ஸ் இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது கூகுள் கேலண்டர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் மாடல் டிசைட் அந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுத்துருங்க. இந்த ரிமைண்டர் இதெல்லாம் செட் பண்ணிட்டு இங்கே வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3 டூல் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவே எப்படி ஆட் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எம்சிபி சர்வரை வந்து ஏதோ ஒரு எம்சிபி இருக்கிற ஐடியில் வந்து இன்டகிரேட் பண்ணணும். அது வந்து கிளாடு, ரிப்ளிட்டு, கர்சர், விண்ட்சர்ஃப் இந்த மாதிரி ஐடியிலலாம் இப்போ ஆல்ரெடி வந்துடுச்சு. நான் வந்து கர்சர் யூஸ் பண்ணுறதுனால கர்சரில் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி ஆட் பண்ணி எப்படி வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் அங்கேருந்து யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். எம்சிபி சர்வர் வந்து நீங்கள் கர்சர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எங்கே இருக்குன்னாக்க, ஸோ அது எங்கே இருக்குன்னா ஃபைல்ஸ், கர்சர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அங்கே ஃபைல்ஸில் ப்ரிஃபரன்ஸு, கர்சர் செட்டிங்ஸ் இதை கொடுத்தீங்கன்னாக்க இங்கே வந்துடுவீங்க. இங்கே வந்து எம்சிபி சர்வர்னு இன்டகிரேட் பண்ணுவாங்க. இதை தான் வந்து இன்டகிரேட் பண்ணதுன்னு சொல்லுது. இப்போ ஐடியில் வந்து ஆல்ரெடி இன்டகிரேட் ஆகிருந்ததுன்னா அதை வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அர்த்தம் அது. ஸோ எம்சிபி இன்டகிரேட் ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் எம்சிபின்னு இங்கே கொடுத்துட்டு லிமிட் வந்து 40 டூல்ஸ் தான். நான் 41 டூல்ஸ்னு இருக்குது. ஸோ நான் வந்து சில இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். ஸோ வேறு என்ன இருக்குது, கிட்டப் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நான் வேறு யூசேஜுக்காக பண்ணது. இப்போ என்னன்னாக்கா நம்ம வந்து NI10 எப்படி பண்ணணும்னாக்க, இந்த
இந்த ஜேசன் வேல்யூ வந்து நான் தரேன் கீழே, ஐ மீன் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து நீங்கள் உங்களோட யூஆர்எல்ல கொடுக்கணும். இப்போ நான் அதை வந்து லைவாகவே பண்ணுறேன் பாருங்கள். இங்கே டேரெக்டாக வாங்க, ப்ரொடக்ஷன் யூஆர்எல் கொடுங்க. டெஸ்ட் யூஆர்எல் எனக்கு ஒர்க் ஆகலை, மேபி உங்களுக்கு கூட ஒர்க் ஆகலாம். ஸ்டேபிளாக இல்லை, ஒர்க் ஆகலைன்னு சொல்ல முடியாது, ஸ்டேபிளாக இல்லை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சாரி, நான் இப்போ வந்து எம்சிபி டெமோ இதை வந்து பண்ணிட்டேன். இதை வந்து கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கனாக்க, இப்போ நம்ம அங்கே என்னென்னலாம் வச்சுருந்தோம், 3 தான் வச்சுருந்தோம். இது பழசு. ஒரே ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் நோடை கொடுத்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க. எப்போ ப்ரொடக்ஷன் யூஆர்எல்லாம் யூஸ் பண்ணுறப்போ ப்ரொடக்ஷன் யூஆர்எல் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ஏன் வந்து நான் ப்ரொடக்ஷன் யூஆர்எல் பண்ணுறேன்னா, நான் ஆல்ரெடி டெஸ்ட்டை கொடுத்தேன். ஸோ அதை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது டெஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு கொடுத்துட்டு பார்த்தீங்களா, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக வந்து இதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னாக்க, எம்சிபியோட ப்ரொடக்ஷன் இதை வந்து நீங்கள் அடுத்து யூஸ் பண்ணுங்கள், டெஸ்ட்டை வந்து இப்போது யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் யூஆர்எல் யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டா ப்ரொடக்ஷன் யூஆர்எல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம அங்கே என்ன கொடுத்துருந்தோம், 3 இது கொடுத்துருந்தோம்ல, கூகுள் கேலண்டர், ஜிமெயில், கால்குலேட்டர்னு இருந்தா. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இங்கே இது வந்து சேட், எம்சிபி சேட் தான். இது வந்து எம்சிபியோட சர்வரில் கம்யூனிகேட் பண்ணி நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட பேசுவோம். நான் வந்து சொன்னால் வாட் இஸ் 5 + 6 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணுன்னா, லெட் மீ கால்குலேட் தட் ஃபார் யூன்னு சொல்லிட்டு எம்சிபி டூவில் வந்து கால் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே வந்து மேட்ரு. இப்போ இது மாதிரி வந்து ஒரு 2000 டூல் இருக்குன்னா, ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு உங்கள் எல்எல்எம், இப்போ வந்து நம்ம எல்எல்எம் தான் பேச போகுது. இந்த எல்எல்எம் வந்து எம்சிபி டூல்கிட்ட பேசி அந்த கான்டெக்ஸ்ட்டை எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து தரும். ஸோ இப்போ நான் வந்து எம்சிபி டூலில் என்ன போகுதுனாக்க, இன்புட் வந்து 5 + 6ன்னு போகுது. நம்ம நார்மலாக வாட் இஸ் 5 + 6ன்னு இருக்கும். எல்எல்எம் என்ன பண்ணுன்னா, எம்சிபி சர்வருக்கு இந்த மாதிரி இன்புட்டை மாற்றிட்டு ரன்னுன்னு கொடுத்த உடனே என்ன பண்ணுன்னா 11 கொடுத்துரும். இது எங்கே போயிட்டு ரன் ஆகிட்டு வந்திருக்குன்னா, நம்ம இடத்துக்கு போயிட்டு தான் ரன் ஆகிட்டு வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னாக்க, எக்ஸிக்யூஷனில் போயிட்டு சீடுன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கிறது. அதில் வந்து கால் ஆகிருக்கு. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ரொடக்ஷன் யூஆர்எல் மாற்றிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் போயிட்டு வந்திருக்கு, தெரியுதா? கால்குலேட்டர் போயிட்டு வந்திருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு வந்து புதுசாக வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோவை வந்து எப்படி வந்து எம்சிபி சர்வரில் ஆட் பண்ணுறது, ஒரு நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஒர்க் ஃப்ளோவை எப்படி சர்வரில் இன்டெகிரேட் பண்ணிட்டு அதை கிளைண்ட்லேருந்து பேசுகிறதுன்னு சொல்கிறேன். இப்போ எம்சிபி சர்வரில் வந்து நம்ம ஒரு கால் N8N ஒர்க் ஃப்ளோ டூலை வந்து கொடுத்துடலாம். அதை இங்கே கொடுத்துட்டு அப்படியே இதை வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறோன்னா, ஒரு இன்னொரு டூலை வந்து க்ரியேட் பண்ணலாம். எம்சிபி சர்வர்னு இருக்கட்டும், நான் வந்து இன்னொரு ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணுறேன். அதில் என்னன்னாக்கா, வென் எக்ஸிக்யூட் பை அனதர் ஒர்க் ஃப்ளோ இதை கொடுத்துடலாம். இதில் வந்து டிஃபைன் இதே இருக்கட்டும். இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா, கொரி அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துடுவாங்க. இதில் வந்து நம்ம ஒரு சாம்பிள் மார்க் டேட்டாவையும் கொடுத்து வச்சுக்கலாம். சாரி, நான் என்ன பண்ணுறேன்னா, கொரி வருதுன்னா, நான் வந்து ஆல்ரெடி பிஆர்டி டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது மாதிரி தான் பண்ணியிருந்தேன். Create a PRD document for the SaaS application cricket scoring SaaS application. இந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து மார்க்கு, ஆக்சுவலாக எதுவுமே வரலன்னா வர்றது, ஆனால் யூசர் வந்து அனுப்புறது கொரி இந்த மாதிரி தான் வரும். ஸோ இப்படி டேட்டாவை பின் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஏஜென்ட்டோ இல்லை எல்எல்எம் செயினோ நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏஜென்ட்டை நான் வந்து கொடுத்துட்டு இதில் வந்து டிஃபைன் பிலோ இதை கொடுத்துட்டு கொரி. ஸோ மார்க் டேட்டா ஏன் கொடுத்தேன்னா இதுக்காக தான் கொடுத்தேன். அதுக்கு அடுத்தது வந்து சேட் மாடல் வந்து என்ன இருக்குது, ஓப்பன் இருக்கா, இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா டீப்சீக் யூஸ் பண்ண இருக்குது. ஸோ மாடல் இருக்குது, வேறு எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கால் பண்ண போகிறோம். எங்கே இருந்துன்னா, நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் இருந்து. ஓகேவா, பிஆர்டி டெமோ ஒர்க் ஃப்ளோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய எம்சிபி சர்வரில் வந்து இதை இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எம்சிபி சர்வர் இங்கே போயிட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த டேட்டா பேஸில் கீழே போயிட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம் நம்மளுடைய பிஆர்டி டெமோ ஒர்க் ஃப்ளோ. இப்போ இதை கொடுத்த உடனே கொரி வந்து மாடலை டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றோம்.
இதுக்கு வந்து என்ன கொடுக்கணும்னா பிஆர்டி டெமோ ஒர்க் ஃப்ளோ அதே கொடுத்துக்கலாம். this workflow give the PRD document for the user requirements. ஸோ இந்த மாதிரி கொடுத்துறோம். இப்போ இங்கே எம்சிபி சர்வர் இருக்கா, அங்கே நம்மளுடைய சர்வரில் இல்லை அப்படின்னாக்க நீங்கள் ஜஸ்ட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்தா போதும். அது ஒரு வாட்டி ஈவெண்ட் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் யூஆர்எல்லில் வந்து என்னுடைய பிஆர்டி டெமோ ஒர்க் ஃப்ளோவும் கூகுள் கேலண்டரும் ஜிமெயிலும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து give me a PRD document for the cricket இல்லை வேறு ஏதாவது சொல்லலாம், டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னு நான் கொடுத்த உடனே என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆப்வியஸாக என்ன போனால் இது ரிலேட்டடாக ஏதாவது டூல் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம். இப்போ வந்து பிஆர்டி டெமோ ஒர்க் ஃப்ளோ வந்து அது ஃபைன் பண்ணிட்டு நம்ம அங்கே கொரியன் கொடுத்துருக்கோம்ல, கிரியேட் டீட்டெயில் பிஆர்டி டாக்குமெண்ட் ஃபார் தி டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷன் தட் ஷுட் இது வந்து ஏஐ தான் பண்ணுது. இதுதான் எல்எல்எம் மாடல் பண்ணுறது. ஆக்சுவலாக கம்யூனிகேஷன் வந்து எம்சிபி சர்வரும் கிளைண்ட்டும் பண்ணாலுமே இது எல்எல்எம் மாடல் வந்து இந்த மாதிரி இன்ட்ராக்ஷன் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் பண்ணும். ஸோ இங்கே வந்து ரன் டூல்னு கொடுத்தாக்க ஜென்ரேட்டிங்னு வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அங்கே போயிட்டு ஜென்ரேட் ஆகிட்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரன் ஆகட்டும். மோஸ்ட்லி வந்து எக்ஸிக்யூஷனில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும், இது வந்து காலாக இருக்கும். ஸோ அந்த காலில் இருந்து இப்படி வரும். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுதான் பேஸ்ட் ஆன் தி ஜென்ரேட்டர். இந்த இதில் பார்த்தீங்கனாலே அவுட்புட் இருக்கும். அது இப்படி தருது ஓவர் வியூ, இந்த மாதிரி சிம்பிளிஃபைடாக தருது. பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் தரணும் இல்லை டீப் ரிசர்ச் மாடல் ஏதாவது ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பெருசாகவே தரும். நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்து இருக்கிற ஜிமெயில் இருக்குல்ல, அதை வந்து send a birthday wishes to the AI dude 1295@gmail.com அப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃபோன் இருக்குது, என் ஃபோனில் போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ரன் டூலுங்கிறத இப்படி கிளிக் பண்ணிட்டு நான் கொடுத்த உடனே என்ன வரும்னா ஆக்சுவலி எரர் வருது. ஸோ இப்போ எதனால் எரர் வரும்னா அந்த போஸ்டிங் வந்து கிராண்ட் ஆக்சஸ் ரெக்வஸ்ட் வந்து ஆக்சஸ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டு இங்கே திருப்பி நான் வந்து அதை சென்ட் பண்ணுறேன். என்னன்னாக்க இதை காப்பி பண்ணி இப்போ ஜிமெயில் கொடுத்தவொடனே சென்ட் ஆகிருக்கும். அது சென்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துச்சு. தி ஏஐ டூல், சாரி மெயில் ஐடி கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்கேன், 1295 கிடையாது, தி ஏஐ டூல் 12@gmail.com. ஸோ இப்படி தான் சென்ட் ஆகும். இதுதான். ஸோ எம்சிபி சர்வரும் கிளைண்ட்டும் கர்சர்லேருந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்எல்எம் வந்து அந்த கான்டெக்ஸ்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாமே பேசும். ஸோ இதுதான் வந்து எம்சிபியோட இது. இதில் ஜிமெயிலுக்கு வந்திருக்கா, இந்த மாதிரி கேலண்டர், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் யூஆர்எல்லை வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். ஏன்னா இதை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு ஹியர் ப்ரொடக்ஷன் யூஆர்எல் என்ன அப்படியே பார்த்து கூட பண்ணிக்கலாம். எம்சிபி டெக்ஸ்ட்லேருந்து எம்சிபின்னு மட்டும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை அப்படியே சேவ் பண்ணுறேன். கிளிக் பண்ணாக்க நோ டூல் அவைலபிள்னு இருக்கும். வாட் இஸ் 5+1? இப்போ பார்த்தீங்களா இங்கே டூல் இல்லாதனால இங்கே நார்மலாக பண்ணுது. எல்எல்எம் பண்ணுறதுக்கு முன்னாடி எம்சிபி டூல் இருந்ததுன்னா எம்சிபி டூலில் பண்ணிவிட்டு பண்ணோம். ஸோ நான் இங்கே ரிஃப்ரெஷ் கொடுத்தாக்க
இங்கே வந்துடுச்சு. ஸோ இப்போ ப்ரொடக்ஷன் யூஆர்எல்லையும் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதே கேள்வி கேட்போம். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வாட் இஸ் 5 + 1 அப்படின்னு நான் கேட்டாக்க எதுக்கு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ளோ வந்து டெஸ்ட் பண்ண தேவையில்ல, அதுக்காக தான். ஸோ அது வந்து ஆன்சர் இஸ் 6 இவ்வளோ தான். ஸோ ப்ரொடக்ஷன் யூஆர்எல் கொடுத்தோடனே அங்கே இருக்கிற எல்லாமே வந்துடும். நம்ம இதில் என்னென்ன பார்த்துருக்கோம்னாக்க ஒரு கம்ப்ளீட் இதை பார்த்துருக்கோம். என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒர்க் ஃப்ளோ எப்படி ஆட் பண்ணி அதை வந்து கால் பண்ணுறது. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். PRD டாக்குமெண்ட் அப்படி நான் கொடுத்துட்றேன். ஸோ இது முடிஞ்சோடனே இப்போ இதுதான் நம்ம டூல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ஒர்க் ஃப்ளோ எப்படி ஆட் பண்ணுறது. இந்த ஒர்க் ஃப்ளோவிலே நீங்கள் வந்து நிறைய வச்சுருக்கலாம். இப்போ நான் ஒரு 10 ஒர்க் ஃப்ளோ கூட ஆட் பண்ணி MCP சர்வரில் ஆட் பண்ணிட்டு LLM வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் MCP சர்வர். MCP கிளைண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிருக்க சும்மா இது டெமோ மாதிரி எடுத்துக்கோங்க. PRD டெமோ ஒர்க் ஃப்ளோவில் போயிட்டு நான் வந்து இந்த டூல்ஸில் போயிட்டு MCP கிளைண்ட்டை மட்டும் ஆட் பண்ணுறேன். அதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். நம்ம அங்கேருந்து யூஸ் பண்ணோம்ல MCP கிளைண்ட்டை, அதை இங்கேருந்து கூட யூஸ் பண்ணலாம். அந்த என் பாயிண்ட்டை இங்கேயும் கொடுத்துட்டு, ஸோ அந்த என் பாயிண்ட் இங்கே கொடுத்துட்டு அத்தன்டிகேஷன் நன்னு ஆல் டூல்ஸில் வந்து செலக்டட்னு கொடுத்துட்டிங்கனாக்க டூல்ஸ் டு இன்க்ளூட் அப்படின்னு கேட்கும். நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நான் என்ன பண்ணுங்கன்னா ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அங்கே எப்படி ஒர்க் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். நீங்கள் செலக்டடுக்கு பதிலாக ஆல்னு மாற்றிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே MCP கிளைண்ட்டுன்னு வந்துடும். நீங்கள் இப்போது வந்து சேட் பண்ணிங்கனாக்க நார்மலாக சேட் பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒர்க் ஃப்ளோவை எடுத்துகிட்டு நீங்கள் சேட் பண்ணிங்கன்னா MCP கிளைண்ட்டு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க் ஃப்ளோ கர்சர் MCP சர்வர் MCP கிளைண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி இதுலேயே வந்து அட்வான்ஸ் லெவலில் இப்போ நம்ம அப்கமிங் டேஸில் வந்து நிறைய வீடியோஸ் போடலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.